இன்னொரு 30 அடி ஆழம் தோண்டினா ஸ்கொயர் ஃபீட் 30 ரூபாய்க்கு மேல வைக்கிற கிரானைட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க கனவுலாம் நிறைவேறிடும் சார். ரொம்ப சந்தோஷங்க. என்ன மாமா கிரானைட் கிடைச்சிருக்காமே? ஆமாய்யா, இப்பதான் இன்ஜினியர் சார் சொன்னாரு. இன்ஜினியர் சார் இப்ப சொன்னாரோ என்னமோ, ஆனா என் தம்பி எப்போ சொல்லிட்டா இந்த மலையில கிரானைட் கிடைக்கும்னு. அப்ப நான் அவன்கிட்ட பரவாயில்லடா மாமா தானே, கொடுத்த திராட்சை தோட்டத்தை திருப்பி வாங்கிக்கிட்டு குவாரிய வரதட்சணையா தந்துருவாருன்னு. இல்லடா தம்பி? ஆமாண்ணா, இது பணத்துக்காக தோணுன குவாரி இல்ல, இவங்க பிள்ளைங்களோட படிப்புக்காக தோணுன குவாரி. தயவு செஞ்சு இதை மட்டும் கேட்க வேண்டாம். இங்க பாருங்க மாமா, இந்த கூலிக்கார பசங்களை பத்தி அதிகமா யோசிக்காதீங்க. அவங்களை இவ்வளவு தூரத்துல வச்சு சோறு போட்டாதான் உங்களுக்கு இந்த பட்டு வேஷ்டி, இவ்வளவு தூரத்துல வச்சு தண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த பட்டு துண்டு. அவங்க கையில கத்திய பாமையும் கொடுத்து நிக்க சொல்லணுமே தவிர புத்தகத்திய பேனாவையும் கொடுத்து உட்கார சொல்லக்கூடாது. எல்லாரும் உங்களாட்ட பேசுறதாலதான் தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்து விளங்கின இந்த சிவகங்கை சீமை ஜீவன் இல்லாத சீமையா மாறிடுச்சு. பாரத தேசம் பெருமைப்படுற அரசியல்வாதிங்க பிறந்ததிங்க தான். பாரத தேசம் பெருமைப்படுற எத்தனையோ பெரிய மேதாவிகள், புலவர்கள், கலைஞர்கள் பிறந்ததிங்க தான். ஆனா அவங்களை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பலான ஜாதியால் பாம்பு பயங்கரமா வீசுவாரா, பலான ஊரால் வெட்டு குத்துல வல்லவரானு மிருகத்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் இந்த ஊருக்கு வந்துட்டு போறதுக்கே பயப்படுறாங்க. இந்த ஊரோட நிலைமை அப்படி இருக்கு. மாறணும், இந்த பழக்கத்தை மாத்தணும். எங்க குவாரியில வர வருமானத்துல இந்த கூலிங்களோட பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு தேசத்தோட 4 மூலைக்கும் டாக்டருங்களா, இன்ஜினியர்களா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க வைக்கிறோம். மிருகத்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம பூமியில இனிமே மனித நேயத்தை பத்தி தான் பேசணும். நீ ஒரு ஆள் இந்த பழக்கத்தை மாத்திருவியா? எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் ஒரு அடி எடுத்து வச்சா தான் ஆரம்பமாகும். எவ்வளவு பெரிய புயல் மழையா இருந்தாலும் ஒரு சின்ன துளியில தான் உருவாகும். இன்னைக்கு நாங்க ஒருத்தர் தான், ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த குவாரியை நம்பி படிக்கிற படிப்பாளிகள் எத்தனையோ பேர். மாமா, லட்சங்களை கேளுங்க, அள்ளித்தரோம். எங்க லட்சியத்தை கேட்காதீங்க, தரமாட்டோம். வயசுல சின்னவனா இருந்தாலும் இது வாஸ்தவமான பேச்சு. போயிட்டு வர்றோம். டேய், நம்ம வீட்டு பொண்ணு கொடுத்துருக்கோம், கொஞ்சம் பணிவா சொல்லிக்கலாம்டா. ரொம்ப பணிவா சொன்னப்பா, இதை விட பணிவா சொல்ல எனக்கு தெரியாது. ஏய், உங்க அப்பனுக்கு என்ன விட அந்த கூலிக்காரங்க பெருசா போயிட்டாங்களா? போடி, எனக்கு எழுதி கொடுத்த திராட்சை தோட்டத்தை வாங்கிக்கிட்டு அந்த குவாரியை எழுத்துற சொல்லு. நீங்க என்ன கொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் போய் கேட்க மாட்டேன். உனக்கு குவாரி தானே முக்கியம், பொண்டாட்டி முக்கியம் இல்ல? அப்ப இனிமே அவன் கூட குடும்பம் நடத்தாத. நடத்துறேன். தப்பு, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நான் நடத்துறேன். தப்புன்னு சொல்றேன் அவங்கிட்ட. நான் நடத்துறேன். சொல்றா. நடத்து. அவனை விட்டுடு. நீ மனுஷனா இல்ல மிருகமா? கொன்னுடுவேன். வெளியே போடா நாயே. தப்பு. ஏய் தம்பி, தப்பு 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 தப்பு. கொன்னுடுவோம் உன்னை. அப்படிதான் சொல்லக்கூடாது, தப்புடா. கொன்னுடுவோம் உன்னை. வெளியே போ. என்னங்க இது? இது வீடா காடா? தப்பு என்ன கொஞ்சறீங்களே? என்ன செய்யுது? தப்பு செஞ்ச தம்பியை கொல்ல முடியுமா என்ன? இந்த ஓவர் ஆக்டிங்ல வேணாம். அவன் பார்வை மேல படிச்சுன்னு வை, அப்புறம் என்னால கூட தடுக்க முடியாது. அம்மா ஜானகி, என்ன மன்னிச்சிருமா. என் தம்பிங்க மோசமானவனுங்கம்மா, அதனாலதான் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. ஏதோ என் தம்பி மேல இருக்கிற பாசத்துல உங்க அப்பாவை ஏமாத்தி உன்னை இந்த வீட்டு மருமகளை ஆக்கிட்டேன். ஆனா இந்த கொலகார பசங்களால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால வெளியே தலை காட்ட முடியாது. நீ ஒரு வேலை செய், நீ பிறந்த வீட்டுக்கு போயிடு, போய் அந்த குவாரி எழுதி வாங்கிட்டு வா. சரியான ஜோக் மாட்டா. நெய் போட்டுக்கையா? இன்னும் கொஞ்சம். ஏய் பாட்டிமா, அவ்வளவு நெய் போடாத. கொஞ்சம் ஊத்து. வேணாம் வேணாம், கொலஸ்ட்ரால் அதிகமாயி ஹார்ட் அட்டாக் வந்துரும். இங்க பாரு, நமக்கு ஹார்ட்டுக்கு அட்டாக் கொடுக்கறத தவிர அட்டாக் வாங்குற பழக்கம் இல்ல. எப்படி பாட்டிமா, எப்படி கொடுத்த அட்டாக்? நீ சூப்பரியா. அக்கா அக்கா என்ன திடீர்னு ஒரு போன் பண்ணி தான் நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. ஒண்ணும் இல்லடா, உங்க எல்லாரையும் என்னமோ எனக்கு பாக்கணும் போல இருந்துச்சு. ஜானகி, வாமா, கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா? அக்காவுக்கு இந்த கண்டாவி சாப்பாடு எல்லாம் வேண்டாம்.
அதுக்கு பிடிச்ச வாழைப்பூ வாங்கிட்டு வரேன், அதை சமைச்சு போடு. அக்கா 10 மினிட்ஸ் நானே வந்து ஊட்டி விடுறேன். மாப்பிள்ள எல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து ராமநாதன் அனுப்பியிருக்கான். இந்த கலர் எல்லாம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? நீ வீட்டுக்கு போறப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுமா? அந்த சேலையில தான் களை இருக்கு, அவ முகத்துல இல்ல. என்னன்னு கேளுடா. என்னம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த கலை எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கும்? பாட்டிமா ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. படிமா படிமா, இந்த வாழைப்பூல நல்லா மசாலா போட்டு பண்ணு, அசத்திடணும். அக்காவுக்கு வயிறு நிறைய நானே ஊட்டி விடுறேன். சரி. ஏன் அவங்க வீட்டுல வயிறு நிறைய சாப்பிட மாட்டாளா என்ன? புகுந்த வீட்டுல சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு காரம் இருக்குமே தவிர பாசமும் அன்பு இருக்காது. சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. இன்னும் கொஞ்சம். சொல்லுங்கப்பா, போதுண்டா, வாயில திணிக்காத. ஏன் என் சின்ன வயசுல எப்படி திரிச்சது ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. சாப்பிடு சாப்பிடு இரு இரு, சாப்பிடுடா. அதான் போதுங்கறான்ல, விட்டுரு. ஏன்பா, எங்களுக்கு அம்மா இருந்தா இப்படித்தானே ஊட்டி விடுவாங்க. அம்மா இல்லாம போனாலும் அவனுக்கு அக்கா நீ பக்கத்திலே இருக்கல. அம்மா இல்லையேன்னு இனிமே நீ வருத்தப்படக்கூடாதுமா, சரியா? சரி. சாப்பிடுக்கா. என் உயிருக்குயிரான அப்பாவுக்கும் தம்பிக்கும் உங்களை கொல்லாம விட மாட்டான்டா, கொல்லாம விட மாட்டேன், விட மாட்டேன். இங்க என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியே சொல்லக்கூடாதுமா. அப்பா. வாமா. ஏண்டா தூங்கலியா? தூக்கம் வரமாட்டேங்குதுப்பா, உங்க மடியில படுத்துக்கணும் போல இருக்கு. வாமா. நீ படுத்துக்குமா, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். எங்கப்பா இந்த நேரத்துல? ஒரு சின்ன வேலை இருக்குமா, போயிட்டு உடனே வந்துடுவேன். நீ படுத்துக்க. வாங்க வாங்க வாங்க. என்னமாமா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என் பொண்ணு நேரங்கிட்ட நேரத்துல என் வீட்டுக்கு வந்தாயா, அதனாலதான் உன் வீட்டுக்கு நான் இந்த நேரத்துல வந்தேன். அப்போ ஜானகி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? புகுந்த வீட்டுல நடந்ததை பிறந்த வீட்டுல சொல்ற பழக்கம் என் பொண்ணுக்கு இல்ல. எந்த காரணமும் இல்லாம என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தப்பவே பாதி புரிஞ்சிடுச்சு. உங்க மடியில படுத்துக்கணும் போல இருக்குப்பான்னு தகப்பங்கிட்ட பாசத்தை அவ எதிர்பார்த்தப்போ புருஷனோட பாசம் அவளுக்கு இல்லைங்கிறத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு என் பொண்ணை விட அந்த குவாரி தானே முக்கியம். ஏழைங்களோட படிப்புக்காக குவாரிய தரேன்னு சொன்ன தர்மலிங்கமா நான் இந்த இடத்துக்கு வரலையா? பெத்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் லட்சியத்தை அடமான வச்ச ஒரு பெண்ணோட தகப்பனா வந்திருக்கேன். பேப்பர் எடுத்துட்டு வாங்க, எழுதி தரேன். பேப்பர் எடுத்துட்டோடா. அவனை எடுத்துட்டு வர சொல்லு. இவன் ஒருத்த, நீ போய் எடுத்துட்டு போ. இதுக்கு தாங்க எங்க அப்பா கில்லாடி வேலை செஞ்சான். பொண்ணுங்களை பெத்தா இவ்வளவு கஷ்டம் வரும் தெரிஞ்சு எங்க எல்லாரையும் ஆம்பளையா பெத்துட்டான். தான் பொண்ணுக்காக படுற கஷ்டத்திலையும் ஒரு தனி சந்தோஷம் இருக்கியா? கஷ்டம் வந்துருமேன்னு பெண் குழந்தையே வேண்டான்னு நினைக்கிறவன் ஒரு நல்ல தகப்பனே இல்ல. ஐயோ, மாப்பிள்ளை கொடுங்க. மாமா கொடுக்குற, வாங்கிக்கோடா, வாங்கிக்கோ. கன்னிகாதானம் செஞ்ச என் கண்ணுல கண்ணீரை வர வச்சிட்டீங்க. குடும்பம் நடத்த வேண்டிய என் பொண்ணோட கண்ணுல மட்டும் வர வச்சிடாதீங்க. என் வாழ்க்கையில முதல் தடவையா வாக்கு தவறிட்டப்பா.
இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். அக்கா சாம்பா, அழாதையா, அழாத. பெரியப்பா, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி நானும் ஜானகி அந்த வீட்டுல இருந்தோம். இவனை பெத்தது ஜானகியா இருந்தாலும் வளர்த்தது நான் தான். இவனை நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போமா. கஞ்சா தோட்டம் மாதிரி இருக்கிற அந்த வீட்டுல இவனாவது ஒரு துளசி செடியா வளரட்டும். என் பொண்ணோட சாவுக்கு காரணம் தெரிஞ்சும் கூட மௌனமா நான் ஏன் இருக்கேன்னு தெரியுமா? இந்த விஷயம் என் பையனுக்கு தெரிஞ்சா இன்னும் எத்தனை சாவை பார்க்க வேண்டி இருக்குமோங்கிற பயத்தால இனிமேலாவது அவங்கள மனுஷங்களா வாழ சொல்லுமா. ஐயே ஐயே அண்ணா, இவர்தான் பாபு சேட்டு. அமிர்தசரஸ்ல இருந்து அலேக்கா இங்க வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி திண்டிவனம், திருவண்ணாமலை இந்த பக்கத்துல இருக்கிற கல்லெல்லாம் இவர்தான் வாங்கியிருக்காரு. நமஸ்கார். நமஸ்கார். அண்ணன் பேரு பசுபதி. क्या பசு? பசுபதினா பசுபதி, அனிமல் ஹஸ்பண்ட். ஓ. அதான் அவர் பேரு. என்ன சொன்ன இப்போ? உங்க பேரை இங்கிலீஷ்ல சொன்னாங்க. ये रहे आपके 25 लाख एडवांस. வாங்கிக்கடா. ஏய், 25 लाख 25 லட்சம் தானே? நான் என்ன ஹிந்தி பண்ணிட்டா? குடுக்கறதா வாங்கிக்கங்க. ஓகே ஓகே சேட் சாப், நீங்க அடுத்த மாசம் மீதி பணத்தை கொடுத்துட்டு கிரானைட் எடுத்துக்கோங்க. नमस्कार. நமஸ்தே நமஸ்தே. ரொம்ப நல்லவனா தெரியுறாண்டா. அப்ப நாம கட்டவங்களா? அம்மா, எங்க கிளம்பிட்ட? வழி விடுங்க. குறுக்க வந்த பெத்த அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய், கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இரு. கையெடுத்து கும்பிட வேண்டிய அன்னி மேலைய கை வைப்பியாடா? உறவு முறை தெரியாத நாயே! அவங்கிட்ட மாட்டினா உனக்கு பால் தான். தப்பிச்சு போயிடுங்கிறது. ஆஸ்திக்காக கட்டினவழியை சித்திரவதை செய்றியாடா? நீ கொன்னது என் அக்காவை இல்லடா, என் தாய. உன் பொண்டாட்டிய பார்த்தா என் தாயோட ஞாபகம் வருதுடா. அதனால்தான் உன்னை இப்போ உயிரோட விடுறேன்.
இன்னொரு தடவை என் குவாரி பக்கம் வந்தாலோ கண் எடுத்து பார்த்தாலோ பாக்குற கண்ணையும் நடக்கிற காலையும் துண்டு துண்டா வெட்டி எறிஞ்சிடுவேன். மரியாதையா உன் குணத்தை மாத்திக்கிட்டா உயிரோட இருப்ப. போ. என் புள்ள ஒரு ராமனா இருப்பான்னு எதிர்பார்த்த, ஒரு ராட்சசனா இருப்பான்னு எதிர்பார்க்கல. நீங்க சொல்ற அந்த ராமனை கூட யுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெய்வம்னு சொன்னாங்க. அந்த ராமன் சீதைக்காக யுத்தம் பண்ணாரு. இந்த சாம்பா படிப்புக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். லட்சியம் மட்டும் இருந்தா பத்தாதுப்பா, அதை சாதிக்கிறதுக்கு தேவைப்பட்டா ஒரு ஆயுதம் வேணும். உங்க லட்சியத்தை நிறைவேற்றுற ஆயுதமா நான் இருப்பேன். சாப்பிடுங்க. உங்களை தான். ஏய், என்னடி ஜெயில கேப்பு களி வச்சுட்டு போற மாதிரி போற? இல்லைங்க, நான் எப்போதும் போலதான் வச்சேன். இல்லையே, உன் கண்ணுல ஒரு குதர்க்கம் தெரியுதே. சின்ன பையன் கிட்ட சாவடி வாங்கிட்டு வந்த கையால் ஆகாதவன் என்ன உன் கண்ணு சொல்லுது. அதோ அப்படி இல்ல, நான் எங்க நினைக்க போறேன்? இந்த பார்வைக்கு ரெடி அர்த்தம்? சொல்லு சொல்லு சொல்லு. அவன் என் நெஞ்சில உரைச்ச உடனே என் ஹார்ட் அப்படியே நின்னு போச்சு. ஆனா இவன் பழைய எம்ஜிஆர் படம் பாக்குற மாதிரி ஆறு வேடிக்கை பாக்குறான். உன்னை அப்படியே மறுபடியும் இங்க வந்து என்ன கையால் ஆகாத மாதிரியே பாக்குறான். என்ன பார்த்தா கையால் ஆகாத மாதிரியே தெரியுது. சொல்றா, நான் கையால் ஆகாதவனா? இதை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? ஏண்டா என்னடா சொன்ன? அப்ப நான் ஒண்ணு சொல்லிங்க, அவன் கையில நீங்க உத வாங்கினாலும் பொண்டாட்டிய புடிச்சு பின்னி எடுத்துட்டீங்க. ஆம்பளைன்னா உங்களை மாதிரி இருக்கணும்னு இல்லடா. உனக்கும் நான் கையால் ஆகாதவன் தான். ஆனா எனக்கு தான் தெரியும், நான் ஒரு பழி வாங்குற பாம்பு. அவன் கதையை முடிக்கிற வரைக்கும் சீறிக்கிட்டே இருப்பேன். அவன் கதையை முடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. இப்ப அவன் ஒரு பெரிய தலைவன். விடாதீங்க. கல்விக்கூடம் கோயிலுக்கு சமண்டா. புள்ளைங்க படிக்கிற இடத்துல பொறிக்கத்தனமா சீட்டை ஆடுறீங்க. அயோக்கிய நாய்கள். நீங்க எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த பலூன் பஞ்சர் ஆயிடுச்சு. பிபி ரொம்ப ஏறி போயிருக்கு. ஏங்க ஏறாது? இன்னைக்கு தமிழ்நாடு மொத்தத்திலயும் பிபி அதிகமா இருக்கிற ஒரே கேண்டிடேட் இவரா தான் இருப்பாரு. அவன் சொல்லி சொல்லி அடிச்சு சும்மா கில்லி மாதிரில குத்துனா கல் நெஞ்சங்கிறதுனால நம்ம பேட் லக்கு இவர் பொழைச்சிட்டாரு. அண்ணா, நம்ம 4 சஃபாரி கார்ல போறத பார்த்து அவன் 6 சஃபாரி கார் வரவழைச்சிருக்கானா? என்னன்ற அதுக்கு நாம டிரைவர் ஆயிடலான்றியா? இனிமே இந்த ஊர்ல எவனாவது சாராயம் வித்தாலோ சாராயம் குடிச்சாலோ தலைய வெட்டிடுவேன். ஹலோ, ஏக் மினிட் அண்ணா. சேட்டு போன் பண்றான். இருக்கேன்னு சொல்லட்டுமா இல்லன்னு சொல்லட்டுமா? ரெண்டும் ஒண்ணுதான். சேட்டு, ஓ நை ஊப்பர் சலேகையா? நை 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 நை, அந்த ஊப்பர் இல்ல, மாடிக்கு போயிருக்காரு. அப்புறம் காரோ டீக்கே. அவன் டாக் எனக்கு புரியாது, என் டாக் அவனுக்கு புரியாது. எழவு ஊப்பர் சலேகையான்னு நீங்க மேலேயே போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டான். மாடிக்கு போயிருக்கீங்கன்னு மேனேஜ் பண்ணிட்டேன். ஆஹா, சூப்பரா இருக்கான்ல. இந்த போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது? உனக்கு என்ன தோணுது? செத்து போயிடலான்னு தோணுது. நானா நீயா? எனக்கு என்ன தலையெழுத்து? இதே நான் உங்க பிளேஸ்ல இருந்தா அவனுக்கு என்ன கொல்ற வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க. பின்ன நானே செத்து போயிடுவேன். நீ என் பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு ஜோசிய சொன்னா அதனாலதான் பொறுத்துக்கிட்டு இருக்க. இல்லனா எப்போ உன்னை கொண்டு இருப்பேன். தேங்க்ஸ். உங்களுக்கு இல்ல, ஜோசியனுக்கு. டேய், அவங்க அப்பா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு நல்ல லாயரா பார்த்து அந்த சாம்பாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்ல. அவனே நம்மளை தேடி வருவான்.
வெளியில போற ஓனான புடிச்சு வேட்டிக்குள்ள விட்டா இப்படிதான் ஆகும். எதுக்கு நோட்டீஸ் அனுப்புற? எதுக்கு அனுப்புன குவாரி எனக்கு எழுதி கொடுத்த உங்க அப்பா சொல்லலையா? எழுதி கொடுக்க அவர் யாரு, எழுதி வாங்க நீ யாரு? அது என் தாத்தா சொத்து. தாத்தா சொத்து பேரனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லலையா உன் லாயரு? அதாவது செக்ஷன் 136ல வந்து லாயரு, கருப்பு கோட்டு போடுறவங்களுக்கு நாக்கு ரொம்ப முக்கியம். அத பத்திரமா பாத்துக்க, அறுக்க வச்சிடாத. சம்பா, நீ இப்ப எங்க இருக்கேங்கிறத மறந்துட்டு பேசுற. நீ வந்திருக்கிற ஊர் என்னது, நீ இருக்கிற வீடு என்னது, நீ உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி என்னது, உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் என்னது? இதெல்லாம் உன்னுதுன்னா இந்த நாடு மொத்தமும் என்னது? நான் நினைச்சேன்னா உன்னுதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் ஊர்ல, உன் வீட்டுல, உன் ஆளுங்க மத்தியில நீ உட்கார்ந்து இருக்கிற உன் நாற்காலி கீழே உன்னையும் ஆளுங்களையும் புதைச்சிருவேன். நோட்டீஸ் கீட்டிஸ்னு பொட்ட பைய மாதிரி எதுவும் செய்யாம ஒழுங்கா பழைக்கிற வழிய பாரு, இல்ல உன்னை பொசுக்கி சாம்பலாக்கிடுவேன். வரேன். ஏய் சம்பா, உன் தலைய வெட்டி என் வீட்டு வாசல்ல தொங்க விடல, என் பேரு பசு. ஏய், என் முன்னாடி தொடைய தட்டின தொட கீழ ரெண்டையும் நெருக்கிடுவேன். எனக்கு எனக்கு உன் குணத்தை மாத்திக்கன்னு ஒரு தடவை சொன்னேன், ரெண்டாவது தடவையா சொல்றேன், மூணாவது தடவை சொல்ல மாட்டேன், கொன்னுடுவேன். சாவ ரொம்ப கிட்ட போய் பார்த்த மாதிரி இல்லைங்க. இப்படி கோவமா பாக்குற மாதிரி நடிக்காதீங்க. நீங்க பயந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் வேலையை அவன் தாங்க செய்யணும். நமக்கு எதுக்குங்க இந்த தொட தட்டுற வேலையெல்லாம்? தட்டினா உங்க தொட தாங்க வலிக்கும். நல்ல வேலை அவன் இறக்குன்னு சொன்ன உடனே இறக்கிட்டதால தப்பிச்சுங்க. இல்லன்னா அந்த மஸ்தானோட மட்டன் கடையில தொங்க விட்டுருப்பான் உங்க தொடைய. ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? ட்ரெஸ் அவரு ட்ரெஸ் எதுக்கு? குளிக்கிறதுக்கு. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன்ல, அதனால இன்னைக்கு உன்னை குளிப்பாட்டி விட்டு திருஷ்டி கழிக்கணும். ட்ரெஸ் அவருன்னு சொல்றேன்ல. விடு, டாக்டருக்கு படிச்சுட்டு இந்த திருஷ்டி கிஷ்டி எல்லாம் நம்புறியே? நான் டாக்டர் ஆகுறது பேஷண்ட் காப்பாத்த. உனக்காக ஒண்ணும் இல்ல மாமா. உனக்கு தெரியாது, வெளியில என்னென்னமோ விஷயம் நடக்குது. என் ஹாஸ்டல் பொண்ணுங்கெல்லாம் பேப்பர்ல உன் போட்டோ பார்த்து முத்தமா கொடுத்தாளுங்களாம். எப்ப பார்த்தாலும் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்றதை தவிர நீ மட்டும் கொடுக்க மாட்ட. கொடுக்கணும் போலதான் இருக்கு மாமா. என்ன பண்றது? எனக்கு மூடு வரும்போதெல்லாம் அந்த கேள்வி வந்து தொலைச்சிருது. இப்பதான் வரலையே, கொடுத்துரு. கொடுக்கறேன், ஆனா கொஞ்சம் கெஞ்சி கேளு மாமா. சரி நந்து, ப்ளீஸ் ஒரு முத்தம் கூட. இப்ப வேணாம் மாமா. ப்ளீஸ் டா. ராத்திரி கொடுக்கறேன். ராத்திரி மறுபடியும் கொடுத்துக்கலாம். இப்போ ஒண்ணு கூட. வேணாம் மாமா. ப்ளீஸ் வேணாம் மாமா. ப்ளீஸ் வேணாம் மாமா. கொடுத்துரு கொடுத்துரு.